ஒருத்தருக்கு சரியாக திருமணம் ஆகணும் அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட கிரகம் இருக்கணும்? பசங்கள்லாம் நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கணும் சென்னையில் அப்படிங்கிற. சென்னையில் இண்டிபெண்ட் ஹவுஸுங்கிறது இன்னைக்கு வந்து கோடிகளில் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆமாம். செவ்வாய் தோஷம் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு தோஷமே இல்லை சார். அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்துகிறாங்க சார். ஓ, இன்னைக்கு உள்ள நிறைய பேர் வந்து செவ்வாய் தோஷத்தை பார்த்து காமிச்சு பயமுறுத்துறாங்க சார். பெரிய மகான், கடவுளை நேரில் கண்டவர்கள் அவர் ஒருத்தர். 3 தரம் தரிசனம் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஒரு தரம் திருத்தணியில் முருகன் வந்து தரிசனம் கொடுக்குறாரு. கிழவர் வேஷத்தில் வந்து வாயத்தரன்னு சொல்லி கல்கண்டு போட்டு போடுறாரு. 10 பொருத்தத்தில் 2 பொருத்தம் ரொம்ப முக்கியம். அந்த 2 இல்லாமல் மிச்சம் 8 இருந்தாலும் சேர்க்கக்கூடாது. ஓ, அது என்னன்னா, சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம். வணக்கம் சார். சக்தியுடன் நேயர்களுக்கு இன்னொரு தடவை நம்ம ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா கூட சந்தித்து பேசி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நல்ல முறையில் நம்ம இன்னைக்கு பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஐயா, இன்னைக்கு மாடர்ன் டே ப்ராப்ளம்ஸில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது, திருமணம் அப்படிங்கிறது. திருமணத்தில் நிறைய பேருக்கு திருமணம் பண்ணிக்கவே முதல்ல பயமாக இருக்குது. அப்படியே திருமணம் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக அமையுமாங்கிற ஒரு பயமாக இருக்குது. நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் நடக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன் இந்த ஏரியா இப்படி இருக்குது? ஜாதக ரீதியாக ஜோதிடம் என்ன சொல்லுது? திருமணம் குறித்து ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒருத்தருக்கு சரியாக திருமணம் ஆகணும் அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட கிரகம் இருக்கணும்? சார், நீங்கள் எல்லா கேள்வியும் சேர்த்து மொத்தமாக கேட்டுட்டீங்க. நான் ஒன்னொன்னுத்துக்காக பதில் சொல்கிறேன். நிதானமாக சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சொசைட்டியில் திருமணம்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மாதிரி. இன்னைக்கு எது பண்ணாலும் அதை அணா பைசா வச்சு தான் வந்து கணக்கு போடுறாங்க. சரி, என்ன சம்பளம்? ஃபஸ்ட்டு கேள்வி. மாப்பிள்ளை எப்படி இருப்பார், என்ன பழக்க வழக்கம் உள்ளவர், என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதெல்லாம் அப்புறம் சார். ஃபஸ்ட்டு என்ன சம்பளம், அதேதான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். கேட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்தவங்க சொல்கிற இன்னொரு விஷயம், என் பொண்ணே கிட்டத்தட்ட 1 லட்சம் சம்பாதிக்கிறா, அதனால் வர மாப்பிள்ளை வந்து 1.5க்கு மேலே இருக்கணும், 2 கிட்ட இருந்தால் பெட்ரு, அந்த மாதிரி இருந்தால் நம்ம மேற்கொண்டு பேசலாம், அதுக்கு கம்மி சம்பளம்னா இப்பயே ட்ராப் பண்ணிடலான்றாங்க. சரி. ஸோ இவங்க வந்து சம்பளத்துக்கும் தான் கல்யாணம். புரியுது. இந்த பொண்ணுக்கும் பையனுக்குமாவே நான் தெரியல. இன்னைக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தை வச்சு தான் ஒருத்தரை எடை போடுறதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. ஒரு மனிதனை ஜட்ஜ் பண்ணுறதே அவனுடைய பேங்க் பேலன்ஸை வச்சு தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே வந்து தாக்கம் ஏற்படுத்துது. புரியுது. அதனாலேயே நிறைய கல்யாணம் நடக்கலை, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை. இன்னொன்று, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்மதிக்கிறதுக்கே லேட் பண்ணுறாங்க. ஆமாம். முன்னெல்லாம் ஒரு 21 வயசு 22 வயசு பொண்ணு பையனுக்கு 25 26 வயசில் பார்ப்பாங்க, உடனே பேசுவாங்க, முடிஞ்சிடும், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இவங்க 30 நெருங்கும்போது தான் கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கே வராங்க. அதே மாதிரி சார், பாய்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கணும் சென்னையில் அப்படிங்கிற. சென்னையில் இண்டிபெண்ட் ஹவுஸுங்கிறது இன்னைக்கு வந்து கோடிகளில் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து அவனுடைய குறிக்கோளாக வச்சுட்டு அப்போதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்றான். நான் வந்து நிறைய பேருக்கு நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏஜ் உண்டு, வீடு வாங்குறதுக்கு ஏஜ் கிடையாது. நீ எந்த ஏஜில் வேணாலும் வீடு வாங்கலாம். 70 வயசுல கூட 3வது வீடு வாங்கி உன் பேரில் பதிவு பண்ணலாம். ஆனால் கல்யாணம் 30க்குள்ளே பண்ணாதான் அது அழகு. காலத்தே பயிர் செய் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாதான் அந்த பையனுக்கு காலேஜ் சீட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீ ரிட்டையர் ஆவ. இல்லைன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நீ போய் காலேஜில் போய் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு க்யூவில் நிற்கணும். ஆமாம். அப்போது வேதனையாக இருக்கும். ஆனால் இது வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிற நேரத்தில்
பையனுடைய காலேஜ் சீட்டுக்காகவும் பொண்ணுடைய காலேஜ் அட்மிஷனுக்காகவும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோமே, நம்ம இன்னும் செட்டில் ஆகவே இல்லைன்னு அப்போ நீ ஃபீல் பண்ணுவேன். அதனால ஏன் எர்லியராக பண்ணோன்னா, எர்லியராக குழந்தைய பெற்றுக்கோ, அப்போ அதுக்கு கரெக்டாக உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் போது அவங்க வேற ஒரு வேலையில் உட்காந்துருவாங்க. அவங்க படித்து முடித்து ஜாபுக்கு போய் அவங்களுக்கு கல்யாணமே பண்ணிடணும். புரியுது. பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் கல்யாணம் பண்ணால் ஆஃபீஸில் வேலை பார்க்குற கொலிகெல்லாம் வருவாங்க சார். ஆமாம் ஆமாம். நீங்கள் போய் ஆஃபீஸில் போய் கூட வேலை பார்க்குறவன்ட்டெல்லாம் என் பையனுக்கு கல்யாணம் இந்த பத்திரிக்கை நீங்களாம் அவசியம் வரணும்னா சந்தோஷமாக வருவாங்க. அதுதான் நல்லா இருக்கும். கரெக்டு. இவன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவன் காலேஜ் படித்து அது பிரயோஜனம் இல்லை. அந்த கான்செப்டை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பசங்க. என்ன வாய்ஸுக்கும் புரியல. கேர்ள்ஸும் அதே மாதிரி தான் சார். இந்த ஒரு அமெரிக்கா பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சுதுங்க எல்லாம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம். ட்ரம்ப், தேங்க்ஸ் டு ட்ரம்ப். முன்னால் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டா அமெரிக்காவில் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வித்தவுட் நோயிங் எனிதிங் அபவுட் தட் பாய். அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அங்கே எப்படி இருக்கான், அவன் எப்படி அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எதையுமே பற்றி தெரிஞ்சிக்காம ஒன்றுமே இல்லாமல் மொட்டையா எனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை வேண்டும், நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அமெரிக்காவுக்கு தான் போவேன். இவங்களுக்கு வந்து இது எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல சார். வேறு நல்ல நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. புரியுது. இப்போ யூகேன்னு எடுத்துக்கிட்டா 44 நாடு என்னமோ இருக்கு. ஆமாம். அங்கே இருக்கிற ஒரு பையனை சொன்னாக்க நார்வேல ஒருத்தன் இருக்கான், ஸ்வீடனில் ஒரு பையன் இருக்கான், அயர்லாண்டில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, ஐயா அந்த ஊருக்கெல்லாம் யார் போவான், நான் போனால் அமெரிக்கா போவேன், இல்லைன்னா இங்கே உள்ளூர்லேயே இருப்பேன். இவங்களுக்கு எந்த ஊரை பற்றியும் தெரியாது, அம்ஜிகரையை பற்றியும் தெரியாது. கரெக்ட். அமெரிக்கா பற்றி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. புரியுது. இந்த மாதிரி இந்த லொக்கேஷன்னால கல்யாணம் டிலே. 3 காரணங்கள் சார். ஆமாம். 1 பொருளாதார நிலை, ஆமாம், சம்பளம் ஒத்துவல்ல, கம்மியா இருக்குன்றது. 2வது லொகேஷன், எங்க இருக்காரு, எந்த ஊர்ல வேலை பார்க்கறாரு. பெங்களூர்ல வேலை பார்க்கறாருன்னா நான் பெங்களூர் போக மாட்டேன், சென்னையில் தான் இருப்பேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். ஒன்னா சென்னையில் இருப்பேன், இல்லைன்னா அமெரிக்கா போவேன். ஆமாம். நடுவில் வேற இருக்கவே மாட்டோம், நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ என்ன ஆகுது, இவங்க வந்து இந்த லொக்கேஷன்னாலையும் வருமானம்னாலையும் நிறைய இடங்களை இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. புரியுது. இந்த ஜாதகம் பொருந்தி கூடி வந்து எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுது, அவங்களுடைய ஏதோ ஒரு தேவை பூர்த்தி ஆகாததுனால அவங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. புரியுது. அதனால நிறைய திருமணங்கள் டிலே ஆகுது. அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் இதை தான் பொதுவாக பார்க்குறேன். இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. புரியுது. அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன ரீசன்ஸ்? இப்போ தாமதமான திருமணம்ங்கிறதுக்கு எந்த கிரகம் வந்து காரணமாக இருக்கும்? எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தால் லேட் மேரேஜ் நடக்கும்? இல்லை, பொதுவாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாக்க லேட் மேரேஜ் ஏற்படும். ஒரு அன்டியூ டிலேன்னு சொல்லுவாங்களே, 30க்கு மேலே தான் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறது, 35 பேசி முடிக்கிறது, 36 கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா ஐயோ குழந்தை பிறக்கல அப்படின்னு அதுக்கு ஒரு கவலைப்படுறது. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு மோஸ்ட்லி சூரியன் அண்ட் செவ்வாய் ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருந்தால் பிரிவுன்னு சொல்லியிருக்கு சார் ஜோசியத்தில். அதை ஒரு தோஷம்னே நிறைய பேருக்கு தெரியல. வெறும் செவ்வாய் தோஷம் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. ஆமாம், அதுதான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சது செவ்வாய் தோஷம். ஆமாம். அதை விட கடுமையான தோஷம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை. அந்த தோஷத்தை சரியா இவங்க பார்க்கறது இல்லை. சப்போஸ் ஒரு கேர்ளுக்கு வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு, அவனுக்கு ஹஸ்பண்டாக வர அந்த பாய்க்கு வந்து குரூமுக்கு வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை இல்லை அப்படின்னா தே வில் லிவ் இன் செப்பரேட் பிளேசஸ். பிரிவை ஏற்படுத்தும். பிரிவுங்கிறது சண்டை போட்டு தான் பிரிவுன்னு அவசியம் இல்லை. தொழில் ரீதியான பிரிவாக இருக்கலாம், உத்தியோக ரீதியான உத்தியோகத்திற்காக ஏற்படுகின்ற பிரிவாக இருக்கலாம். இப்போ அந்த கேர்ளுக்கு வந்து ஐடி செக்டாரில் ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு பெங்களூரில், அந்த பையனுக்கு வந்து அந்த மாதிரி வேலை அந்த ஊரில் கிடைக்கல, அவனுக்கு வேற ஊரில் தான் வேலை கிடச்சிருக்குன்னா இவங்கெல்லாம் வந்து வீக்கெண்டில் மீட் பண்ணிக்குவாங்க. புரியுது. ஒரு கதை சொல்லுவாங்க. பாம்பேயில் முன்னால் அப்படித்தான் வந்து நம்ம தமிழ்காரங்கள்லாம் வந்து போய் தங்கியிருந்த வேலைக்காக போவாங்க. ஆமாம். நான் சொல்கிறது இந்த 30s 40s 50sலாம் நிறைய பேர் வேலை தேடி அங்கே போக ஆரம்பித்தாங்க. சரி.
அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு பையன், ஒரு சின்ன பையன், பொண்ணு இருக்குது. ம். அது வந்து அந்த அவங்க குடும்பத் தலைவர், அந்த குழந்தைங்களுடைய அப்பா, ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையாக அவருக்கு டியூட்டி போட்டாங்க. ம். அவர் வீட்டுக்கு வர முடியல அந்த வாரம். அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் கேட்டு தான், அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு அங்கிள் நம்ம வீட்டுக்கு வருவார், அவர் ஏன் இந்த வாரம் வரல அப்படின்னு. அட தாவி, அங்கிள் இல்லைடா, அவர் தான்டா அவங்க அப்பா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். நான் இதை அப்போ ஜோக்குக்காக சொன்னது, இது இன்னைக்கு நிஜமாவே நடந்துட்டு இருக்கு. புரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த வேலை 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 உத்தியோகம், அதில் இருக்கிற பேர்டன், அதில் தாங்க முடியாத பணிச்சுமை, அதையெல்லாம் வந்து இவங்க சரி பண்ணுறதுல இவங்களால ஃபேமிலியில் கூட வந்து ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால பிரிவு ஏற்படுறது. இந்த மாதிரி பிரிவு ஏற்படும் போது பார்த்தா நான் சொல்ற அந்த பாயிண்ட் வரும். சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அது எங்க இருந்தாலும் சார், 12 கட்டத்துல ராசியில, ராசி கட்டத்தில் 12 இடங்களில் எங்கு இருந்தாலும், என்ன லக்னமா இருந்தாலும், என்ன ராசியா இருந்தாலும், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏற்படும். அது சண்டை போட்டுக்கிட்டு பிரிவா இல்ல வேலைக்காக பிரிவாங்கிறது அப்புறம் மற்ற விஷயங்களை பார்த்து சொல்லணும். புரியுது. பிரிவு ஏற்படுங்கிறது நான் இன்னொன்னு சொல்றேன். ப்ராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா, சார் ஒரு ரொம்ப பொறுப்புள்ள ஒரு வேலையில ஒருத்தர் இருக்காரு, கவர்மெண்ட்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு போஸ்ட் இருக்காரு. அவர் வந்து காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வர முடியாது. மோஸ்ட்லி ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். கலெக்டர் கூப்பிட்றாரு, மினிஸ்டர் கூப்பிட்றாருன்னு சொல்லி ஒரு ஃபைலை தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த மாதிரி தான் அமையும். நான் இப்போ எல்லாரும் காலையில் 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வரணும்னு நான் சொல்லலை. புரியுது. இன்னைக்கு இருக்கிற சமுதாய சூழ்நிலையில் வேலை தான் முக்கியம். நீ வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தான் பாக்கி எல்லாமே. கரெக்ட். அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வந்தது. அதில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தது. அந்த பெண்ணுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். எனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வருவார், அவர் என்ன வேலையில் இருப்பார்னாலாம் அது கேள்வி கேட்டிருந்தது. அதுக்கு நான் சொன்னேன், அவர் வந்து கப்பலில் வேலை பார்க்குறவராக இருக்கலாம், மெரைன் என்ஜினியராக இருக்கலாம், இல்லை நேவியில் இருப்பார், இல்லைன்னா ஆர்மியில் ஏதாவது ரொம்ப ஒரு பார்டரில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு போஸ்டில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வரும், நல்லவராக இருப்பார். ஆனால் அடிக்கடி அவர் விட்டுட்டு போயிடுவார். 15 நாள் வீட்டில் இருந்தாருன்னா 15 நாள் வெளியே இருப்பார். இல்லைன்னா 6 மாதம் அவங்க கூட சேர்ந்துருந்தா 6 மாதம் பிரிஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அதை நீ ஏற்றுக்கிறதுக்கு மனோ ரீதியாக முதல்ல தயாராக இருக்கணும். புரியுது அப்படின்னு பதில் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட இருந்து இன்னொரு ரிப்ளை வந்தது. இந்த மாதிரி வரன் 2-3 வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நேவியே வந்தது, எனக்கு நேவியில பெரிய ஆஃபீஸர் அது வந்தது, மெரைன் இன்ஜினியர் வந்தது. எப்போ இங்கே பக்கத்திலே இருக்கிற மாதிரி வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் வேணான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து உங்களுடைய பதிலாக இதை எனக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ இனிமேல் அந்த மாதிரி வரன் மாதிரி கிடைக்குதான் நான் பார்க்குறேன், வந்தால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை ரிப்ளை பண்ணேன். நல்லது. ஸோ இதை முன்கூட்டி தெரிஞ்சுட்டா இப்படித்தான் உனக்கு வரும். 10 to 6 ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆள் வரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. புரியுது. மனோரீதியாக அவங்க தயாராக இருக்கணும். சூப்பர். சூரியன் செவ்வாய் சேர்க்கை சொன்னீங்க. ஆக்சுவலாக இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது தான் என்ன? செவ்வாய் தோஷம் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு தோஷமே இல்லை சார். அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்துகிறாங்க சார். இன்னைக்கு உள்ள நிறைய பேர் வந்து செவ்வாய் தோஷத்தை பார்த்து காமிச்சு பயமுறுத்துறாங்க சார். செவ்வாய் அடிச்சிரும் பிராண்டும் அப்படிலாம் சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார். செவ்வாய் யாரையும் அடிக்காது, கடிக்காது சார். இந்த செவ்வாயை பற்றி முத்துசாமி தீக்ஷருடைய நவகிரக கீர்த்தனையில் ரொம்ப அழகாக அதோடைய குணங்களை எல்லாம் வர்ணிக்கிறார் சார். அந்த சுரட்டி ராகத்தில் அங்காரகம் ஆசிரியாமி அப்படின்னு ஒரு கீர்த்தனை. முத்துசாமி தீட்சிதர் நவகிரகங்கள் மேலேயும் தனித்தனியே ஒவ்வொரு பாட்டு வேறு ராகங்களில் பாடியிருக்கார். அந்த பாட்டுக்கு பேர் தான் நவகிரக கீர்த்தனை. கீர்த்தனைனா பாட்டு, வேற ஒன்றும் இல்லை. புரியுது. அதில் செவ்வாய்க்கு அவர் பாடினது வந்து சுருட்டி ராகத்தில் அங்காரகம் ஆசிரியாமி அப்படின்னு ஒரு கீர்த்தனை. அதில் பெரிய தயாள குணம் உள்ளவன், தன்னை நம்பினவர்களை காப்பாற்றுபவன், தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்களை எல்லாம் ரட்சிப்பவன், நன்மைகளை செய்பவன், திருமணத்தை செய்து வைப்பவன்,
களத்திரத்தை வலுப்படுத்துபவன் அப்படிலாம் வந்து அவர் வந்து நல்ல விஷயமாவே சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல கூட அதை ஒரு பாதிப்பாகவோ அதை ஒரு தோஷமாகவோ அவர் வந்து மென்ஷனே பண்ணலை. அவர் இப்போ இருந்தால் 250 வயசு. ஆமாம். அவர் மறைஞ்ச 190 வருஷம் ஆயிடுத்து. 1835 சித்தி ஆயிட்டார். பெரிய மகான், கடவுளை நேரில் கண்டவர்கள் அவர் ஒருத்தர். 3 தரம் தரிசனம் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஒரு தரம் திருத்தணியில் முருகன் வந்து தரிசனம் கொடுக்குறாரு. கிழவர் வேஷத்தில் வந்து வாயத்தாரன்னு சொல்லி கல்கண்டு போட்டு போறாரு. இன்னொரு தரம் காசியில் வந்து வீணை கிடைக்குது. கங்கையில் மூழ்கி எழுந்துக்கும் போது கையில் கண்ணை மூடி திறக்கிறாரு, பார்த்தா கையில் வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தா வீணை. அப்புறம் அவருடைய கடைசி நாள் அன்னைக்கு எட்டயபுரத்தில் காசியிலேருந்து அன்னபூரணி வந்து அவருக்கு எதிர தரிசனம் கொடுத்துட்டு மறையிறாங்க. அப்போ 1835 தீபாவளி அன்னைக்கு அவர் சித்தியாகிறதுக்கு முன்னால காசி அன்னபூரணியை கண்ணெதிரே பார்க்கிறார். புன்னாக வராள் இல்ல ஏகி அன்னபூர்ணேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அன்னபூர்ணி என்னன்னு கேட்டு போறார் தம் மேல பாடுற பாட்டை. கடவுள் சன்னதியில பாடுறதை எல்லாரும் பாடுறாங்க சார், கடவுளே எதிர வர வச்சு நிக்க வச்சு பாடுறாரு. அற்புதம் அற்புதம். அவர் வந்து செவ்வாயை பத்தி ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனை பாடியிருக்காரு. அது நீங்க ஒண்ணும் இல்ல, முத்துசாமி தீட்சிதர் நவகிரக கிருத்தீஸ் சுரட்டி ராகம் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா அது வந்துடும். அங்காரகம் ஆசிரயாமி, அங்காரகம் ஆசிரயாமின்னு சேர்த்து சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல வந்து எல்லா நல்ல குணங்களையும் கல்யாண குணங்கள் என்னெல்லாம் உண்டோ செவ்வாய்க்கு அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. எங்கேயுமே செவ்வாய் தோஷத்தை பத்தி பேச்சே இல்லை. ஸோ இந்த செவ்வாய் தோஷம்ங்கிற ஒரு அந்த சப்ஜெக்டே வந்து பிற்காலத்தில் திணிக்கப்பட்டதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. புரியுது. ஏன்னா பழைய காலத்து நூல்கள்ல அதை பத்தி பெருசா சொல்லலை. செவ்வாய்ங்கிறவன் வந்து ரத்தகாரகன், சகோதரகாரகன். செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஒருத்தனுக்கு வீடு அமையும், பூமிகாரகன். செவ்வாய் ஸ்ட்ராங்கெல்லாம் லைஃப் லாங் ஒன்று கொடுத்ததுலேயே இருப்பான் சார். சில பேர் ஒன்று கொடுத்ததில் குடியிருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உள்ள போனா ஸ்டோர் மாதிரி ரைட் சைட்ல ஒரு 10 கொடுத்தனோ, லெஃப்ட் சைட்ல 10 கொடுத்தனோ இருக்கும். நடுவில் அங்கேயே உட்காந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு எல்லாரும் துணியெல்லாம் துவைப்பாங்க. சின்ன வீடு, அவங்களால அவ்வளவுக்குதான் வாடகை கொடுக்க முடியும். அதுக்கே அந்த ஹவுஸ் ஓனர் வாடகை வரும்போது வாங்க வரும்போது இல்லாத டாட் போட்டுன்னு அதிகாரம்லாம் பண்ணிட்டு போவாரு. லைட் எரியல சார் அப்படின்னா வாங்கி போட்டுங்க, பல்பு தானே, அவங்களால ஒரு பல்பு கூட வாங்க முடியாதா அப்படின்பார். இவர் ஓனரு பல்பு வாங்க சொல்லி டெனண்ட்டை வந்து அதிகாரம் பண்ணுவார். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ நினச்சிப்பேன் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் சரியில்லை, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று கொடுக்கறதுல உட்காந்து இப்போ சிரமப்படுறாங்கன்ட்டு. ஒரு மனுஷனுக்கு சொந்த வீடு வேணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அவனுக்கு ரத்தம் சுத்தமாக இருந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பிளட்டில் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். நல்ல பிரதர்ஸ் அமையணும்னா அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். நல்ல மனைவி அமையணும்னாலும் செவ்வாய் நல்லா இருக்கணும். இவ்வளோ விஷயம் செவ்வாயில் இருக்கு. ஏன் இந்த செவ்வாயை நெகட்டிவாகவே எல்லாரும் வந்து டிபிக்ட் பண்ணி ஒரு ராங் இம்ப்ரெஷனை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணி செவ்வாதோஷம்னு போட்டு பயமுறுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போது ஆக்சுவலாக அப்படி ஆகிப்போச்சு. இப்போ திருமணம் பண்ணணும், பையன் பொண்ணு 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்கிற வழக்கம் இன்னும் இருக்குது. ஒரு சில ரொம்ப குறைவாக தான் ஜாதகம் பார்க்காம பண்ணுறாங்க. ஜாதகம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்கள் தான் இன்றைக்கும் அதிகம். எதுக்கு பார்க்குறாங்க இல்லையோ, திருமணத்துக்கு கண்டிப்பாக பொருத்தம் பார்க்குறாங்க. திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம்னா ஒரு 10 பொருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்ல கேள்வி. 10 பொருத்தத்தில் 2 பொருத்தம் ரொம்ப முக்கியம். அந்த 2 இல்லாமல் மிச்சம் 8 இருந்தாலும் சேர்க்கக்கூடாது. அது என்னென்னா ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம். ரஜு பொருத்தம் இருந்தால் தான் மைண்ட் செட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனோரீதியான ஒற்றுமை, புரிந்து கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு கோஆபரேஷன், அந்த குடும்பம் நடத்துறதுக்கான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், கம்பேட்டபிலிட்டின்னு சொல்கிறோமே, அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா ரஜு பொருத்தம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பாக்கி எது இருந்தாலும்
ஒதுக்கி விட்டுருவான், இல்ல. தேவையே இல்லை. ம், ரெண்டாவது யோனி பொருத்தம்னு ஒரு பொருத்தம். ம், ம், ம். அது வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ். ஆ. ரஜு பொருத்தம்ங்கிறது Mental fitness. மென்டல் இது அந்த ஃபிட்னஸ். ஃபிட்னஸ். ஃபிசிக்கலா ரெண்டு பேருக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும், வாழ்க்கை வந்து ஒரு திருப்தியா இருக்கணும், குடும்ப வாழ்க்கை திருப்தியா இருக்கணும். சொல்ல போனா தாம்பத்தியம் சந்தோஷமா இருக்கணும்னா யோனி பொருத்தம் இருந்தே ஆகணும் சார். அது இல்லைன்னா இவங்கெல்லாம் சில விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம மெல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள புகைஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் அது வந்து வெடிச்சு பஸ்ட் ஆகி சண்டை வர்றது இதெல்லாம் வரும். அதனால வந்து மற்ற பொருத்தங்கள் ஏறக்குறைய இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த ரெண்டு பொருத்தமும் ரஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் எல்லாருக்கும் இருக்கணும். இது வந்து கம்பல்சரி. அதை தவிர 6, 8 இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் 8ஆம் இடம். 6ஆம் இடம் 8ஆம் இடம். இந்த கட்டம் எண்ணும் போது பெண் ராசியிலிருந்து எண்ணப்படுகின்ற 6ஆம் இடத்தை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பெண் ராசியிலிருந்து எண்ணப்படுகின்ற 8ஆம் இடத்தையும் தவிர்க்க வேண்டும். டோட்டலி அவாய்டு. 8, 6னா மேல எதுவும் பேசவே வேணாம், விட்டுறலாம். அதை நீங்க ஆண் ராசியிலேருந்து எண்ணினாலும் அதே மாதிரி வரும். புரியுது. இதுலேருந்து 8ன்னா அதுலேருந்து 6, இதுலேருந்து 6ன்னா அதுலேருந்து 8. ஸோ இந்த 6, 8, 8, 6 காம்பினேஷனை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். இதுக்கு பேர் சஷ்டாஷ்டக தோஷம்னு பேரு. சஷ்ட அப்படின்னா 6, அஷ்டக அப்படின்னா 8. இந்த 6, 8 தான் வந்து சஷ்டாஷ்டக தோஷம்பாங்க. 6, 8, 8, 6 ராசி இருந்தால் அவர்களுக்குள் சண்டை வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு ஹோட்டல்ல போய் உட்காடுறாங்க, டிஃபன் ஆர்டர் பண்ணா ஹஸ்பண்ட் வந்து தோசை சொல்லுன்னா, ஏன் தோசை, நான் பூரி தான் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. சரிப்பா உனக்கு வேணுங்க நீ சாப்பிட்டு அவன் விட மாட்டான். அது என்ன, நான் தோசை சொன்னா நீ வேணும்னு அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஏதாவது சொல்ற, தோசை தான் நீ சாப்பிடணும் அப்படிமா. இல்ல நான் சாப்பிட மாட்டேன். அந்த இவர் வெயிட்டர் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டே இருப்பாரு. என்னடா எப்ப இவங்க சண்டை ஓச்சி எப்ப ஆர்டர் பண்ண போறாங்க. இந்த மாதிரி சில்லியான விஷயங்கள், அற்பத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி சண்டை போட்டுப்பாங்க. 6, 8, 8, 6 ஒத்தே போகாது. இதை தவிர்க்கணும். ஸோ முதல்ல வந்து ரஜு பொருத்தம் அண்ட் யோனி பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியா 6, 8, 8, 6 இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தோஷங்கள் இருக்கா இல்லையா, இது ஃபைனல் ஸ்டேஜ். இப்ப இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம் இருக்கிற எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் எவ்வளவு பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு புக் ஒன்று போட்டிருக்கேன். திருமணத்திற்கு ஆண் பெண் நட்சத்திர பொருத்தம், ஒரு சுலப கையேடு. சுலப கையேடுன்னு ரெடி ரெக்கனர். யார் வேணாலும் இதை பார்த்துக்கலாம். இதை பார்க்கறதுக்கு ஜோசியம் தெரியணும்னு அவசியம் இல்லை, தமிழ் படிக்க தெரிஞ்சா போதும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஏதோ ஒன்று எடுங்க. உத்திரம் 4ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், சிம்ம ராசி, பெண், எது எது பொருந்தும்? 10 பொருத்தம் எதுவும் இல்லை. 9 பொருத்தம் திருவாதிரை, மகம், பூரம், 9 பொருத்தம் இருக்கும் இந்த 3 நட்சத்திரமும். அப்புறம் 8 பொருத்தம் அஸ்வினி, பரணி, பூசம், ஆயில்யம், சதயம். 7 பொருத்தம் ரோகிணி, மிருகசீரிஷம், மிதுனம், சுவாதி, மூலம், பூராடம். 6 பொருத்தம் மிருகசீரிஷம், ரிஷபம், அனுஷம், கேட்டை, அஸ்தம். மொத்தம் பொருந்தும் நட்சத்திரங்கள் 16. தவிர்க்க வேண்டிய ராசிகள் 6வது ராசியான மகரமும் 8வது ராசியான மீனமும் தவிர்க்க வேண்டும். இவ்வளவு கிளியரா போட்டு எல்லாத்துக்கும் இதே மாதிரியே. இதுல வந்து இப்போ 27க்கு மேலே வரும். ஏன்னா சில நட்சத்திரங்கள் 2 ராசியில் வரும். ஆமா ஆமா, அதுக்கு வேற பொருந்தும், இதுக்கு வேற பொருந்தும். கிருத்திகை மேஷமா இருந்தா அதுக்கு பொருத்தம் வேற, கிருத்திகை ரிஷபமா இருந்தா அப்போ கொஞ்சம் சில சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி அது ஆணுக்கு, அதுக்கப்புறம் பெண்ணுக்கு. ஓகே, புரியுது புரியுது புரியுது. ஸோ எவ்வளோ கேட்டகரி வருதுன்னு பாருங்க. ஒரு ராசியில வந்து 3 பிரிவு, அதுல வந்து ஆண் பெண் சேர்த்தோம்னா 6 பிரிவு வருது. புரியுது. அப்போ 12 × 6 புரியுது, 72 பிரிவுகள். அப்பா, இப்போ இது ப்ராக்டிக்கலாக இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ ஜாதகம் வந்து இப்போ மேட்ரிமோனி சைட்ஸில் கொடுக்குறாங்க, இல்லை தெரிஞ்சவங்க கொடுக்குறாங்கன்னா இவ்வளோ ஜாதகம் வந்துடுது. இப்போ இது அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட எவ்வளோ மினிமம் அவர் சார்ஜ் பண்ணுறவராக இருந்தால் கூட அவர் பெரும்பான்மையான ஜாதகத்தை கழிச்சு விட்டுறாரு.
அதுதான் சார், அந்த நட்சத்திர பொருத்தம் புக்கு கையில் இருந்துன்னா தேவையில்லாதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரவே வேண்டாம், அங்கேயே விட்டு வந்துடலாம். சரி, இப்போ இந்த புக்கு தான் இருக்குதா இல்லை வேற ஏதாவது டூல்ஸ் இருக்கா? இல்லை, நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு இதை ஒன்று பண்ணியிருக்கோம் சார். ஓ, இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஓ சரி. அதாவது என்னுடைய மேட்ரிமோனி ஒன்று நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரிங்க சார். ஹரிகேசா matrimony.com. ஹரிகேசா மேட்ரிமோனி. ஆமாம், ஹரிகேசா HARIKESA. ஆமாம், ஹரிகேசா HARIKESA ஒரே வீடு matrimony.com. ஓகே. அதில் போய் பதிவு பண்ணால் அது என்ன பண்ணும், பொருந்தாத நட்சத்திரத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஓ, நீங்கள் பண்ண போய் அது பண்ணிடும். அது உங்கள் டீட்டெயில் கொடுத்து லாகின் பண்ணும் போதே அது லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க சார். உங்கள் சன்னுக்கு பண்ணுறீங்க, உங்கள் சன்னுக்கு வந்து பூசம் அப்படின்னு வச்சுங்க, பூசம் பாய் போட்டு நீங்கள் எல்லாம் மற்ற டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, பேரண்ட்ஸ் யார், என்ன கம்யூனிட்டி, என்ன சப்ஜெக்ட், என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பண்ணுறாரு, எந்த ஊரில் இருக்காரு, என்ன சம்பளம், இதெல்லாம் மற்ற எல்லாம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு செலக்ட்னு கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த பூசம் பாய்க்கு வேணுங்கிற இது ஜாதகத்தை அது கொடுக்கணும் இல்லையா? அது என்ன பண்ணுன்னா பொருந்தாத நட்சத்திரத்தை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஓ சரி. அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் ஃபார் சூட்டபிள் ஸ்டார்ஸ் நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணாது, பொருந்துற நட்சத்திரமா ஏதாவது பொண்ணு இருந்தா மட்டும் அது எடுக்கும். அந்த மாதிரி தான் எடுக்கும். ஓகே ஓகே. அப்போ என்ன ஆகுது, நீங்க எந்த ஒரு பண்டில் தூக்கிட்டெல்லாம் ஜோசியர்கிட்ட போக வேண்டாம். அவர் ஒன்னொன்னா பார்த்து இன்ட்டு போட்டு இதெல்லாம் பொருந்தல. நீங்க 100 கொடுத்தீங்கன்னா 94 பொருந்தல பாரு, 6 தான் பொருந்திருக்குன்னு வரும். அப்படிதான் எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க. ஓகே ஓகே. அப்படிதான் பொருந்தும். நீங்க கொண்டு வரதுல 10% பொருந்தினா அது பெரிய விஷயம். 5% 10% தான் பொருந்தும். நான் என்ன பண்றேன்னா, உங்களுடைய வேலையை சுலபமாக்குவதற்காக என்னுடைய ஹரிகேசா matrimony.comல வந்து நீங்கள் பதிவு பண்ணினால் நட்சத்திர பொருத்தம் இருக்கும் ஜாதகத்தை மட்டுமே கொடுக்குறேன். அந்த மாதிரி. ஓகே, புரியுது. அப்போ மற்றவங்களாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்பர்ஸ்ல போறாங்க. என்கிட்ட நீ பதிவு பண்ணனா நான் 100 ஜாதகம் தரேன். 10,000 ரூபாய் கொடுத்தேன்னா 100 ஜாதகம், 25,000 ரூபாய்க்கு ஒரு இது இருக்கு ஸ்கீம், அதுல கொடுத்தேன்னா 1.5 லட்சம் கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேசிட்டே போவோம். அந்த தே கோ பை நம்பர்ஸ். அது யூஸ்லெஸ். அவ்வளவு ஜாதகத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போறோம்? ஒன்று தான் கல்யாணம் பண்ணி போறோம். நான் வந்து எது நட்சத்திர பொருத்தம் இல்லையோ அதை முதலே எடுத்துடுறீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதன் மூலமாக உங்களுடைய நேரம் சேமிக்கப்படுகிறது. ஓகே ஓகே ஃபைன். நீங்க பண்டிலா தூக்கிட்டு போய் ஒரு ஜோசியத்தையா காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நட்சத்திர பொருத்தம் இங்க எல்லாமே ஃபில்டர் ஆகி வந்துடும். நட்சத்திர பொருத்தம் இருந்தால் போதுமா அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதில் தான் நிறைய ஃபில்டர் ஆகி போகும். ஓகே ஓகே. செகண்ட் ஸ்டேஜ் சார், நீங்கள் கொடுத்த அந்த நட்சத்திர பொருத்தம் இருக்கிற ஜாதகத்தில் 4 ப்ரொஃபைல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார், இதை வந்து பொருத்தம் பார்த்து கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட அனுப்பிச்சாங்கன்னா நான் அது பொருத்தம் இருக்கா இல்லையா, கட்டம் பொருத்தம் இருக்கான்றதை நான் பார்த்து சொல்லிடுவேன். தோஷம் இருக்கா இல்லையா, கட்டம் நல்லா இருக்கா, பண்ணலாமான்றத அடுத்த ஸ்டேஜ் நான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை எங்கிட்ட பார்த்துக்கணும். ஓகே ஓகே. ஏதாவது எளிமையான பரிகாரங்கள் இதை பண்ணினா நிச்சயம் சீக்கிரம் திருமணம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாம்? அவங்க மகான்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எந்தெந்த இடத்துல அதை நான் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் சொல்லுவேன். புரியுது. திருவிடைக்கடின்னு சேர்த்து சொல்லுவோம். அங்கே வந்து முருகன் வந்து குராமரத்தடியில் நடந்தானாம். அருணகிரிநாதர் சொல்றார், முருகப்பெருமானின் திருவடிக்கு சமமான தலம்ன்றார். அதை 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.